உருக்கமான இரக்கம். அப்ப தேவனுடைய அந்த மனப்பான்மை குறித்து பார்க்கும் பொழுது அது உருக்கமான இரக்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது போன்ற இன்னும் பல வசனங்கள் இருக்கிறது, நீங்கள் அறிவீர்கள். ஆகவே கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உடையவராக இருக்கிறார். மோசேக்கு கர்த்தர் சொல்லும்போது கூட இதைதான் சொல்றார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உடையவராக இருக்கிறார். அப்ப இரக்கம் மன உருக்கம் என்பது அவருடைய அந்த இருதயத்தின் ஆழமான உணர்வை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நாமும் உருக்கமான இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். அதுதான் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஆடையின் முதல் பகுதி. பொதுவாக இரக்க குணம் என்பது மனிதர்களுக்கு எதிரான, இரக்க குணத்துக்கு எதிரானது என்னன்னு சொன்னாக்கா சுயநலம். மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு மன உருக்கம் கொள்ளாமல், மன இரக்கம் காண்பிக்காமல் அதை இருதயத்தை தடை செய்வது என்ன என்று சொன்னால் சுயநலம்தான். சுயநலம் உடைய மனிதனுடைய இருதயத்திலே இரக்கத்துக்கு வழியே இல்லை. மற்றவர்களை பார்க்கும்போது மனம் இறங்க மாட்டான். ஆகவே மற்றவர்களிடத்தில் மன உருக்கமும் இரக்கமுமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னலமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் அறிய முடியும். இரண்டாவதாக தயவு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அணிந்து கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் தயவு. உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் என்று சொல்லி பார்க்கிறோம். தயவு என்று சொன்னால் என்ன? தயவு என்று சொல்லும் பொழுது நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கக்கூடிய ஆசையே தயை என்று சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்ய கொண்டிருக்கக்கூடிய ஆசை, அதான் தயவுக்கான விளக்கம். இப்ப தயவு என்று சொன்னால் நன்மை செய்வதற்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் இரக்கத்தினுடைய செயல் வடிவம். மேலே சொல்லப்பட்ட முதல் குணாதிசயத்தினுடைய செயல் வடிவம், உருக்கமான இரக்கத்தினுடைய செயல் வடிவம் தான் தயவு. தயவு காண்பித்தல். அப்ப தேவனும் நமக்கு தயை காண்பித்தவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே தேவன் நமக்கு காண்பித்த தயை குறித்து ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நாம பார்க்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. பிரசன்னமான போது, இந்த வார்த்தை அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி தேவ அன்பு, தேவ கிருபை பிரசன்னமானது. இந்த பிரசன்னமானதுங்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய வருகையைத்தான் அப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மனு அவதாரம் கொண்டு இந்த பூமிக்கு மனிதனாக வந்ததைத்தான் பிரசன்னமானது, கிருபை பிரசன்னமானது, அன்பு பிரசன்னமானது, தயை பிரசன்னமானது என்று சொல்லியிருக்க. பரோசியா என்ற இந்த கிரேக்க வார்த்தையானது ஒரு முழு ஆழ்தன்மையோடு நம்மிடத்திலே காணக்கூடிய நிலைமையில் வெளிப்படக்கூடிய ஒரு வெளிப்பாட்டை சொல்ற வார்த்தை தான் அது. அப்ப தேவனுடைய அன்பு, இரக்கம், தயை என்பது எப்படி பிரசன்னமானது, எப்படி வெளிப்பட்டது என்று கேட்டால் கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்த பொழுது அவர் மூலமாக அந்த தயை வெளிப்பட்டது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமானது, அது வெளிப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு சொல்லி இருக்கிற 3 கிரேக்க வார்த்தைகள்ல இந்த வார்த்தையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற அந்த வருகையின் வெளிப்பாட்டை சொல்லும் பொழுது இதே வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் தரம் வந்த பொழுது மனுஷர் மேலுள்ள தயையும் அன்பும், தேவனுடைய அன்பும் வெளிப்பட்டது, பிரசன்னமானது. அப்ப தேவன் நமக்கு தயை காண்பித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தயை காண்பித்த விதத்தை குறித்து பார்க்கும் பொழுது இதே விதமாக மனிதர்களாகிய நாமும் தயை காண்பிக்க வேண்டும் என்பதற்கு வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். பாருங்க, இந்த வசனமே நமக்கு ஒரு வியப்பை தரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. யோனத்தான் நிமித்தம்
சவுலின் குடும்பத்தில் நான் யாருக்காகிலும் இன்னும் தயவு செய்ய வேண்டுமா என்று செய்கிறது யாராவது மீதியாயிருக்கிறார்களா என்று சொல்லி அவன் கேட்கிறான். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாகின்றான். யோனத்தான் நிமித்தம் தாவீது சவுலின் குடும்பத்திலே யாராகிலும் இருந்தால் அவர்களுக்கு இரக்கம் காண்பிப்பதற்கு, தயை காண்பிப்பதற்கு அவன் மனம் வைத்திருந்தான். நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இருந்தது. அதான் தயவு. அப்ப அந்த நன்மை செய்யணுங்கிற அந்த ஆசை தாவீதுடைய மனதில் இருந்ததுனாலே அவன் கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன். ஏன்னா யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக யோனத்தான் இப்பொழுது இல்லை, யோனத்தானுக்கு பிரதியுபகாரம் செய்ய முடியாது. ஆனால் யோனத்தானுக்கு நிமித்தமாக யாருக்காகிலும் தயை செய்யணும்னு சொன்னா அது யோனத்தான் நிமித்தமாக தான் தாவீது செய்ய நினைக்கிறார். அப்ப யோனத்தானை மனதில் வைக்கும் பொழுது தாவீதுக்கு சவுலின் குடும்பத்திலே யாரையும் கொன்று போடுவதற்கு மனதில்லை. யாராகிலும் சவுலின் வீட்டில் மீதியாயிருந்தாலும் பாருங்க, அங்க பாருங்க, சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா? ஒரு மன்னர் ஆட்சி காலத்திலே ஒரு மன்னர் இறந்து போனால் அடுத்து இன்னொரு மன்னன் வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய பரம்பரையிலே யாராயிலும் மிச்சம் மீதி இருந்தால் அவனை கொன்று போடத்தான் செய்வார்களே ஒழிய அவர்களுக்கு யாரும் தயவு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு நன்மை செய்ய போனால் கடைசியில இவருடைய அரசாங்கத்துக்கு, இவருடைய ஆட்சிக்கு, இவருடைய வாரிசுகளுக்கு அது ஆபத்தாக முடிந்துவிடும். ஆகவே இயல்பாக மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை கொன்று போடுவதுதான் வழக்கம். அதிலும் சவுல் ஜீவகாலம் பரியந்தம் அவன் எதிரியாகவே இருந்தான், தாவீதுக்கு விரோதியாகவே அவன் இருந்தான். ஆனாலும் சவுலின் வீட்டாரில் யோனத்தான் நிமித்தம் யாருக்காகிலும் நான் தயவு செய்ய வேண்டியிருக்கிறதா என்று சொல்லி அவன் கேட்டான். மேவிபோசேத்துக்கு அவன் தாவீது காண்பித்த தயவு எவ்வளவு என்பது நமக்கு தெரியும். அவனுடைய ராஜ சமூகத்திலே வந்து நித்தமும் போஜனம் பண்ணத்தக்க நிலைமைக்கு அவனுக்கு தயை பாராட்டி இருந்தான். அந்த பிரகாரமாக தேவனும் நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நமக்கு ஒரு அறிவுரையை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, இங்கேயும் தயவு, மன உருக்கம், மன்னித்தல், இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து பவுல் எழுதுகிறது பாருங்க. பவுல் நிருபங்கள் தோறும் எழுதுகிற எல்லா இடங்களிலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டிய இந்த குணாதிசயங்களை, இந்த குணப்பண்புகளை அவர் தொகுத்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் நாம் கவனமாக படிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு மிக முக்கியமான குணப்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே மன்னிக்கிற காரியத்துக்கு இந்த தயவையும் மன உருக்கத்தையும் முன்வைத்து பேசுகிறார். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து மன்னியுங்கள். அப்ப மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாலே தயவு, மன உருக்கம் இவைகள் தேவையாக இருக்கிறது என்பதும் நான் பார்க்கிறேன். ஆகவே தயவு காண்பிக்க வேண்டியது மற்றவர்களிடத்திலே நாம் தயவு எப்படி செய்யலாம் என்று கேட்டால், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய இரக்கத்தின் செயல் வடிவம் தயவாக இருக்கிறது. யாருக்காயிலும் நாம் மன உருக்கத்தோடு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது செயல் வடிவத்துக்கு வரும் பொழுது அது தயவாக இருக்கிறது. அதே சமயத்திலே பிறருக்கு நாம் மன்னிக்கும் பொழுது, மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது, அல்லது மற்றவர்களுக்கு மன்னிப்பை வழங்கும் பொழுது அங்கே தயவு செய்கிறோம். தயவு காண்பிக்காமல் பிறரை நாம் மன்னிக்க முடியாது. அடுத்ததாக மனத்தாழ்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது அது தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு மனப்பாங்கு. நம்மை நாமே
தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு. நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுதல் என்று சொன்னால் தாழ்வு மனப்பான்மை அல்ல. பல நேரத்திலும் தாழ்வு மனப்பான்மைக்கும் மனத்தாழ்மைக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிருது. மனத்தாழ்மை என்பது தாழ்வு மனப்பான்மை இல்லை. நம்மை குறித்து நாமே தாழ்வாக எண்ணிக்கொள்வதற்கு பேரு மனத்தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை. நம்மை குறித்து நாம் மிக தாழ்வாக எண்ணிக்கொள்ளுதலுக்கு பேரு தாழ்வு மனப்பான்மை. எனக்கு என்னால அது முடியாது, நான் ஒண்ணும் இல்லை, நான் அப்படிலாம் செய்ய முடியாது, எனக்கு இப்படி செய்ய முடியாது, என்னால எதுவும் இயலாது என்று சொல்லி நமக்கு எதுவுமே இயலாது என்பது போல நம்மை குறித்த ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பதற்கு பேரு தான் தாழ்வு மனப்பான்மை. மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் அப்படி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை என்று நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய இல்லாமையை குறித்த குறை மனப்பான்மை கொண்டிருப்பதற்கு பேர் தான் தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை வேறு, மனத்தாழ்மை வேறு. மனத்தாழ்மை என்பது நாம் நம்மையே மனதை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒன்று. அதாவது தாழ்மையாய் நடப்பதற்குரிய மனதை கொண்டிருக்கக்கூடிய மனதை நாமே ஏற்படுத்திக் கொள்வது. அப்ப இதுக்கு எதிரானது நமக்கு நல்லா தெரியும். மனத்தாழ்மைக்கு எதிரானது என்னன்னு சொன்னா பெருமை. ஒரு முறை முன்னாள் தலைமை செயலக செயலாளர், ஒரு 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 அருமையான ஒரு கத்தோலிக்கர்னு நினைக்கிறேன், அவர் ஒரு கிறிஸ்தவராக இறையன்பு அவரு ஒருவரை தொலைக்காட்சியில பேசிக் கொண்டிருந்தார் முன்னாடி காலங்கள்ல. வாலிபர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்காக அவர் நிறைய அறிவுரை ஆற்றுவார். அப்படி அறிவுரை ஆற்றும் போது அவர் ஒரு முறை சொன்னார், தாழ்வு மனப்பான்மை சிரசாசனம் செய்வதுதான் உயர்வு மனப்பான்மை என்று சொன்னார். நான் நினைச்சு பார்த்தேன், ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். கரெக்டான வார்த்தை அது. யாருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ அவர்கள் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக தன்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக, எனக்கு எதுவும் இயலாது, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த மனுஷன் தன்னைத்தானே திடீரென்று உயர்த்தி கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற உயர்வு மனப்பான்மைக்கு மாறிவிடுவார், பெருமைக்கு. அப்ப பெருமை என்பது தாழ்வு மனப்பான்மையினுடைய மறுதலையாக இருக்கிறது. அதே போல அந்த தாழ்வு மனப்பான்மை இந்த விதத்துல மறு உருவம் எடுக்கும் பொழுது, அதாவது மறுதலை நிலைமையில வரும் பொழுது, பெருமை அடையும் பொழுது அங்கே மனத்தாழ்மை இல்லாமல் போய்விடும். பாருங்க, மனத்தாழ்மையை கொண்டிருப்பதற்கு தாழ்வு மனப்பான்மையும் சரியல்ல, தாழ்வு மனப்பான்மையின் சிரசாசனம் ஆகிய உயர்வு மனப்பான்மை ஆகிய பெருமையும் சரியல்ல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் தாழ்த்தி வந்தார். அவர் மனத்தாழ்மை உடையவராக இருந்தார். அந்த மனத்தாழ்மையை அவர் செயல் வடிவத்திலே காட்டினார். அதுதான் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி மனித சாயல்ல, மனித ரூபத்திலே வருவதற்கு அவர் ஒப்புக்கொண்டது. எந்த நிலைமையானாலும் சரி, மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை தாழ்த்துதல், அதுதான் மனத்தாழ்மை. அப்ப நம்ம எங்க நம்மை தாழ்த்தி கொள்ள மனம் இல்லையோ அங்கே மனத்தாழ்மை இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம், மாம்சத்தோடு கூடிய போராட்டம். நமக்கு நடைமுறை வாழ்க்கையில மனத்தாழ்மையா இருக்கிற எல்லா இடத்துலயும் இருந்துட முடியாது. அப்படி இருக்க முடியாதபடிக்கு நமக்கு சுய கௌரவம் தடை செய்கிறது. நீ இறங்கி போறதா, இந்த இடத்துல உன்னை விட்டு கொடுக்காதே, உன்னுடைய அந்தஸ்து கௌரவம் என்ன ஆகுறது என்ற ஒரு மாம்சம் பேசக்கூடிய பேச்சை நாம் கேட்க முடியும். ஆகவே மனத்தாழ்மையை நாம் எப்போதும் கொண்டிருக்கும்படியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கு. அப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போறதோ அல்லது பிரசங்கத்துல கேட்கிறதோ ஈஸி, எளிது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோடு சிந்திச்சு பார்க்கணும். எப்போதுமே நமக்கு இதெல்லாம் இயலாக்கூடிய காரியமா தான் இருக்குதா அல்லது நம்ம செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோமான்னு பார்த்தா பல நேரங்களிலும் நாம இதுல தவறு அல்லது குறைவுபடுகிறவர்களாக இருக்கு. ஆகவே மனத்தாழ்மை என்பது எவ்வளவு கவனமாக நாம் கொண்டிருக்க ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பாருங்க. மனத்தாழ்மை, இந்த மனத்தாழ்மையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இதே புத்தகத்திலே 2 இடத்துல இதுக்கு மாறான ஒரு வார்த்தை இருக்கிறது. அது பாருங்க, 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், கொலோசியர் 2:19.
மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். 23வது வசனம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒரு ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்காக ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இங்க 2 வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம் மாயமான தாழ்மை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லி இருக்கிறதுனா பொய் தாழ்மை என்று சொல்லி இருக்கிறது. இலங்கை இலகு தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது பொய் தாழ்மை. அதாவது தாழ்மையா இருப்பது போல பாவனை செய்வது அல்லது தாழ்மையா இருப்பது போல காட்டிக்கொள்வது. சிலருக்கு மனத்தாழ்மை இருக்காது, ஆனால் ரொம்ப தாழ்மையானவர்கள் போல அவர்கள் நடிப்பார்கள், ரொம்ப தாழ்மையானவர்களாக. ஆனா உண்மையிலே அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில தாழ்மைக்கு அங்க இடமே இல்லை. அவங்க பெருமையுடையவர்களாக இருப்பார்கள், ஆனால் பேச்சிலும் பாவனையிலும் அவங்க தாழ்மையா இருப்பது போன்ற பாவனையை காட்டுவார்கள். அப்படி பாவனை காட்டுவதுக்கு பேர் அல்ல. நிறைய நேரத்துல நாமளும் கூட இந்த பாவனையினால நம்ம தாழ்மையை உடையவர்களாக காட்டிக்கொள்ள நினைக்கிறோம்னு சொல்லும் பொழுது அப்படி அந்த எண்ணம் வருங்கிறதுக்காக சொல்றேன். அந்த எண்ணம் வரும்போது நம்ம புரிந்து கொள்ளணும், இதுக்கு பேர் மனத்தாழ்மை அல்ல. நம்ம பாவனையாக காட்டிக்கொள்றதுக்கு பேர் மனப்பான்மை இல்லை, மனத்தாழ்மை இல்லை. அன்பு இல்லாமலே அன்பு இருப்பது போல காட்டிக்கொள்றது சில நேரத்துல, தாழ்மை இல்லாமலே தாழ்மை இருப்பது போல காட்டிக்கொள்வது, இது எல்லாமே ஒரு போலித்தனத்தை போடக்கூடிய ஒரு வேஷமாக இருக்கிறது. உண்மையான மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்க வேதவசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே மனத்தாழ்மையை நாம் உண்மையாகவே கொண்டிருக்க வேண்டும். அடுத்து இந்த மனத்தாழ்மையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது. அலங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாயிருப்பது நலம். அகங்காரிகள் மனத்தாழ்மை உள்ளவர்கள். அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையா இருப்பது நலம். அப்ப நாம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் என்று சொன்னால் அகங்காரிகளோடு நாம் சேர மாட்டோம். பார்த்தீங்களா, எதிர்மறையான ஒரு குணப்பண்பை காண்பிக்கிறது. அகங்காரிகளோடு பொருளை பங்கிடுவதை பார்க்கலாம் சிறுமையானவர்களோடு மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். ஆகவே நாம் சேர்க்கையும் கூட நம்முடைய சேர்க்கையும் கூட அகங்காரிகளோடு நாம் சேர்ந்தால் மனத்தாழ்மையாய் நடக்க முடியாது. இனம் இனத்தோட சேரும், பணம் பணத்தோட சேரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா நம்ம பெருமை உள்ளவர்களோடு சேர்ந்து நம்ம மனத்தாழ்மையாக நடக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நம்ம மனத்தாழ்மையை காட்ட வேண்டும். அடுத்தது 29ஆம் அதிகாரம் 23வது வசனம். 29, 23. 29, 23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். பெருமைக்கு எதிரானதுதான் மனத்தாழ்மை, அல்லது மனத்தாழ்மைக்கு எதிராக இருப்பதுதான் பெருமை, அகந்தை. இந்த அகந்தைக்கும் இந்த பெருமைக்கு பல பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அகந்தை, பெருமை, மேட்டிமை, பெத்தரிக்கம், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நான் ஒரு தடவை அதை ஒரு தொகுப்பா எழுதி வச்சேன். எவ்வளவு ஒரு ஒரு எதிரான குணமாக இருக்கிறது, மனத்தாழ்மைக்கு எதிரானது. அப்ப மனத்தாழ்மையை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொன்னார், மத்தேயு 11:29. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது தன்னை மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வைத்து தைரியமாக பேசுகிறார். அப்பொழுது அப்போஸ்தலர் 20:19 சொல்றார், நான் வெகு மனத்தாழ்மையோடு இருந்தேன்.
மனத்தாழ்மை மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது வெகு மனத்தாழ்மை என்று சொல்கிறார். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்த அந்த நேரத்திலே அவர் வெகு மனத்தாழ்மையோடு இருந்தார். உண்மையிலே சொல்ல போனால் பவுலப்போஸ்தலனுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதிகள் எல்லாம், நமக்கு படிப்பு, அவருடைய குல அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு இருக்குமானால் நாம எவ்வளவு பெருமை பாராட்டுவோம். ஆனால் தன்னை அவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருந்தும் கூட அவர் ஒன்றுமே இல்லாமல் தன்னை தாழ்மையாக, எல்லாருக்கும் முன்னாடி மனத்தாழ்மையாக நடந்து கொண்டார். அவர் அப்படி நடந்து கொண்டதைத்தான் மற்றவர்களுக்கு எழுதுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்காத ஒன்றை மற்றவர்களுக்கு நிருபங்கள் தோறும் எழுத முடியாது, எழுதவும் இல்லை. இப்படி பல நிருபங்களிலும் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், எல்லா நிருபங்களிலும், ரோமர், எல்லாத்திலும் இதில் எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது பவுலப்போஸ்தலன் எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவை அணிந்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அவரால் தைரியமா எழுத முடிஞ்சது. நாமும் கூட இந்த காரியங்களை எடுத்து பிரசங்கிப்பது எழுது, ஆனால் அதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையில் அதை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கை கொள்ளாமல் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாக இருப்போமானால் அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அது செய்யறதே முறை அல்ல. அடுத்ததான குணத்தை குறித்து பார்க்கும்போது சாந்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். சாந்த குணத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையும் சாந்தத்தையும். இந்த மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமை இதெல்லாம் ஒரே கோர்வையாக வேதத்துல பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தம் என்று சொல்லும் பொழுது அது பலவீனமான ஒரு குணமாக, பலவீனமான எண்ணமாக பலரும் நினைக்கிறார்கள். சாந்தமாயிருப்பது என்பது, சாந்தமாயிருப்பது என்று சொன்னால் பொறுத்து போகுதல். இந்த சாந்தத்துக்கும் பொறுத்து போகுதல், பொறுமைக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மாறி மாறி இந்த வார்த்தையானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சாந்தமாய் இருப்பது என்பது ஒரு வகையில அமைதியாய் இருப்பது, அல்லது துன்பத்தின் நேரத்திலே அமைதியாய் இருப்பது. இந்த சாந்த குணத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லுகிறார். இது மனப்பான்மை, அதாவது குணப்பண்பை குறிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. சாந்தம், மனத்தாழ்மை என்பதெல்லாம் குணப்பண்புகளாக இருக்கிறது. மனதிலே இருக்கக்கூடிய பண்பு அது. மாறாக அது மனதில் இல்லாமல் வெளியிலே மட்டும் காட்டிக்கொள்ளக்கூடிய முகப்பாவனை அல்ல. முகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சாந்த சொரூபியாக இருக்கிறது. இந்த சாந்த குணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அதாவது இந்த பாவனை காண்பிக்கிறது தான் சாந்தம்னு நினைக்கிறாங்க. அல்லது அந்த சாந்த குணத்தை அப்படி பாவனை காண்பிக்கிறவர்களை பார்த்து அவர்கள் சாந்தமாக இருக்கிறத பார்த்து அவங்க சாந்த குணம் உள்ளவர்கள் நினைச்சிடறாங்க. சாந்த குணம் என்பது கோபத்துக்கு எதிரானது அப்படின்ற அர்த்தம் அல்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் கோபப்படக்கூடாது அல்லது கோபப்பட மாட்டார்கள், கோபப்படுவது சாந்த குணத்துக்கு நல்லதல்ல, சாந்த குணத்துக்கு ஏற்றதல்ல அப்படிங்கிறது நம்முடைய சொந்த அபிப்பிராயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராக இருந்தார். ஆனால் அவருக்கு வந்த கோபத்தை குறித்து நாம பல இடங்கள்ல பார்ப்போம். மக்களிடத்தில் அவர் என்ன அடிப்படையில் அவர் கோபத்தை வெளிப்படுத்தினார் என்று பார்ப்போம். கோபம் என்பது இயல்பான ஒரு நல்ல குணம்தான். அதாவது அநீதியை கண்டு வெகுண்டு எழுவதற்கு பேர் தான் கோபம். ஆனால் அதே சமயத்துல நாம் தேவனுக்கு ஒப்பான நீதியை உடையவர்கள் அல்லங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். போன செய்தியில நான் அதை சொன்னேன் கோபத்தை குறித்து பேசும்போது. ஆனால் கோபம் என்பது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய குணங்கள்ல ஒன்றுதான். ஏன்னா கோபம்ங்கிற ஒரு உணர்வே மனிதனுக்கு இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. அது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனா அது மிஞ்சி போகிறதோ அல்லது தகுதியற்ற நிலைமையில கோபம் கொள்றதோ தவறு என்பதை வேதம் சொல்லுகிறது. நியாயம் இல்லாமல் தன் சகோதரனை கோபித்துக் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நியாயமாய் கோபித்துக் கொள்ளுதல்னு ஒண்ணு இருக்குதுன்னு தானே அர்த்தம். கோபம் கொள்ளுதலே பாவம் அப்படின்னு அர்த்தம் சொல்ல. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப கோபம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தேவ வைராக்கியத்தோடு கூட அந்த ஆலயத்துக்கு போன பொழுது அங்கே அநீதியான காரியங்கள் நடந்ததை பார்த்த பொழுது அவர் கோபம் கொண்டு வெகுண்டெழுந்தார் என்று சொல்லி பார்ப்போம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி எழுதியிருக்கிற வார்த்தையை அங்க நினைவு கூர்ந்தார்கள். அப்ப
தேவ பக்திக்கு ஏதுவான வைராக்கியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் கோபம். மறுபடியும் சொல்றேன், தேவ பக்திக்கேற்ற வைராக்கியத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒரு உணர்ச்சிக்கு பெயர் தான் கோபம். ஆனால் அதுல பாவத்துக்கு இடம் இருக்காது. பாவத்துக்கு இடம் தரக்கூடிய அளவுக்கு கோபம் கொள்வதுதான் பாவம் என்று வேதம் சொல்கிறது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் கோபம் கொள்ளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நம்முடைய கோபத்தை நியாயப்படுத்துகிறதற்கு பல நேரத்திலும் நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்திட முடியாது. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்கிற வார்த்தை நம்ம இந்த இடத்துல எச்சரிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே சாந்த குணம் என்பது கோபம் கொள்ளுதலுக்கு எதிரானது அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாந்த குணம் என்பது அமைதியாய் இருப்பது அல்லது சகிப்புத்தன்மை கொண்டிருப்பது. அது ஒரு பலவீனமான குணம் அல்ல. சாந்தமாய் போவது என்பது பலவீனமானது, அது ரொம்ப வீக்கானது, நம்ம அங்க வீக் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. அமைதியா போயிட்டா நம்ம வீக் ஆயிருவோம். நம்முடைய வேகத்தை காட்டினாதான் நம்ம பலசாலிகள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சாந்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த பாவனையாக காண்பிக்கிற சாந்தத்தை காண்பித்து சாந்தம் உள்ளவர்கள்ங்கிற பேர் வாங்குற மக்களை பார்த்த போது எனக்கு ஒரு நடைமுறை ரீதியாக ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுங்கிறத விட அது ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வந்தது. நீங்க கூட இதை பார்த்திருப்பீங்க. உண்மையாகவே சாந்தமும் மனத்தாழ்மை எங்க இருக்கும், எங்க கற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து மட்டும்தான் நாம் கற்றுக்கொள்வதற்குரிய ஏற்ற நபராக இருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் பொதுவாக புற மத சந்நியாசிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சாதாரண மனிதர்கள் படக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுடைய முகத்துல கோப உணர்ச்சியை காட்ட மாட்டாங்க. நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே கோபம் கொண்டு பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஒரு சாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெளி உலகத்துக்கு முன்பாக. ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய உள்ளான சுபாவத்திலே, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில அப்படிப்பட்டவர்கள் தானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உள்ளான நிலைமையில அதிகமான கோபத்தையும் வன்மத்தையும் வைத்துக் கொண்டும் வெளியிலே சாந்தமாக பாவனை செய்ய முடியும். அதுக்கு பேரு சாந்தம் அல்ல. அதனால முக பாவனையிலே சாந்தமாக இருப்பதுக்கு பேரு சாந்த குணம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்மையும் நாம் அப்படி ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. பிறருடைய அந்த பாவனையை பார்த்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது. உண்மையிலே நாம் சாந்த குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உதாரணமாக இருக்கிறார். அடுத்ததாக நீடிய பொறுமையை குறித்து பார்க்கிறோம். நீடிய பொறுமை என்று சொல்லும் பொழுது அது அனுதின வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அனுதின வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டிய ஒரு குணப்பண்பாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஊழியத்திலே பொறுமையை குறித்து பார்க்கிறோம். ஊழியத்திலே பொறுமை, அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாத்தீங்களா, இந்த இடத்துல நீடிய சாந்தம்னு சொல்லிருக்கு. அது நீடிய பொறுமை தான். அப்ப எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி, கண்டனம் பண்ணவும் கடிந்து கொள்ளவும் சொல்லுகிறது. ஆனால் அதே இடத்துல சாந்தத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அல்லது பொறுமையோடு. அப்ப நீடிய பொறுமை என்பது ஊழியத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில நேரத்துல நம்மளை கோபப்படுத்தக்கூடிய நிலைமையிலே, நம்முடைய பொறுமையை இழக்க செய்யக்கூடிய நிலைமையிலே இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு தடவை சொன்னார்ல, உங்களிடத்துல நான் எவ்வளவு காலம் பொறுமையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அது மாதிரி பொறுமையை இழந்து போகக்கூடியது. மோசையை குறித்து பார்க்கும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி பார்க்கும். ஆனால் அவனுடைய சாந்த குணத்தையும் கூட சோதிக்கக்கூடிய நிலைமையிலே அவனை கோபப்படுத்தக்கூடிய அல்லது அவனை பொறுமை இழக்க செய்யக்கூடிய விதத்திலே அநேக சம்பவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அவனை பதறி பேசக்கூடிய நிலைமையிலே, பதறி நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே அந்த சூழ்நிலை இருந்தது. ஆகவே ஊழியத்திலே நமக்கு பொறுமை, நீடிய பொறுமை தேவையாக இருக்கிறது. சில நேரத்துல நம்ம பொறுமை இழந்துருவோம்.
எவ்வளோ காலம் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க, கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம இருக்காங்களே, இவ்வளவு சொல்லியாச்சே, இது மேல இவங்களுக்கு என்ன சொல்றது என்று சொல்லி சோர்வடைந்து போயிருவோம், அல்லது கொஞ்சம் கோபவேசம் கொள்ளவும். அந்த நிலைமைக்கு நான் போகாமல் பொறுமையோடு இருந்து வசனத்தை சொல்லி கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது உபத்திரவத்திலே பொறுமை. 2 தெசலோனிக்கேயர் 1:4. பொதுவாக உபத்திரவம் தான் பொறுமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. உபத்திரவம் பொறுமை இல்லாத மனிதனையும் கூட பொறுமை உண்டாக்கக்கூடிய ஒரு பட்டறை தான். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். பொறுமை இல்லாத நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்கே தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்துறார். அது அவர் கையாளக்கூடிய நம்மளை உருவாக்குகிறதுல அவர் கையாளக்கூடிய ஒரு வகையாக அது இருக்கிறது. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேனாக்கா அது அப்படிதான் நான் சொல்ல முடியும். உபத்திரவத்தின் வாயிலாக தான் பொறுமையை கற்றுக்கொள்ள முடிஞ்சது. அதான் பவுல் ரோமர்ல எழுதுறாரு, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. ஆகவே உபத்திரவம் தான் பொறுமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பொறுமை இல்லாதவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுத்தருவதற்காக தேவன் சில நேரங்களில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீடிய பொறுமையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 6வதாக ஒருவரை ஒருவர் தாங்குதல். தாங்குதல் என்று சொல்லும் போது அது தாங்கி பிடித்தல், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, ஒருவரை ஒருவர் தாங்குதல். எல்லா நிலைமைகளிலும் நாம் ஒருவரை ஒருவர் தாங்குதல். அவர்கள் மன சோர்வுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் போய் சில புத்திமதிகளை சொல்லுவதோ, வழி தவறி போனவர்களுக்கு புத்திமதி சொல்லுவதோ, அல்லது சோர்ந்து போனவர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவதோ, அது தாங்கி பிடிக்கிறதாக ஒரு காரியமாக இருக்கு. ஒருவரை ஒருவர் தாங்குதல். மற்றவர்களுடைய காரியத்திலே நமக்கு அக்கறை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் நாம போய் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா யாரோ எப்படியோ போறாங்க, நமக்கு என்ன போகுது அப்படின்ட்டு நம்ம காரியத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் ஒருவரை ஒருவர் தாங்குதல், தூக்கி பிடித்தல். இந்த தாங்குதல் என்ற வார்த்தை தூக்கி பிடித்தல்ங்கிற அர்த்தமும் உடையது. இந்த கொடி வகைகளை சார்ந்த தாவரங்கள் கீழ் நோக்கி போகும்பொழுது நாம் அதை தாங்கி பிடிப்பதற்காக ஒரு கொம்பை நட்டு அதுல தூக்கி நிறுத்துவோம். அந்த விதமாக நாம் அதை தூக்கி நிறுத்துறதுக்கு பேர் தான் தாங்குதல். 7வதாக நாம் பார்க்கிறோம் மன்னித்தல். இந்த மன்னித்தலை குறித்து பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லிப்பார். மன்னித்தல் என்பது கிறிஸ்தவ குணப்பண்புகளில் மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம ஏராளமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் மன்னிப்பை தரவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தும் மன்னிப்பு பெற்றவர்களாக இருந்தும் பிறருக்கு நாம் மன்னிக்க மனமற்றவர்களாக இருந்தால் நாம் மன்னிப்பை தொடர்ந்து கர்த்தர் நம்மிடத்துல மன்னிப்பை தர முடியாது, மன்னிப்பை பெற முடியாது என்பதற்காக ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35வது வசனத்திலே. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35. அதை பிறகு நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க, வாசிச்சு பாருங்க. 10,000 தாலந்து கடன்பட்டவன் மன்னிக்கப்பட்டிருக்கிறான். தன்னிடத்தில் 100 தாலந்து கடன்பட்டவனுக்கு அவன் மன்னிக்க மனமற்றவனாக இருந்தான். அவனுக்கு நேர்ந்த கதை என்ன நமக்கு தெரியும். அதுபோல நாம மன்னிக்க மனமற்றவர்களாக இல்லாமல் எப்போதும் நாம் மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். மன்னித்தல், அந்த மன்னிப்பு அருளுதல் மன்னிப்பு தருதலுக்கு நமக்கு ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நாம் எவ்வளவு மன்னிக்கப்படுகிறோம், அப்படி மற்றவர்கள் நம்மிடத்துல எவ்வளவு மன்னிக்கிறார்கள், மன்னிக்கிறதுல மனம் உடையவர்களாக இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போதுதான் நமக்கு மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கவும் முடியும். என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மாட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு காரியம், கடைசியான காலங்கள்ல மன்னித்தலை குறித்து நான் கத்துக்கொண்டேன். அவங்க விட்டு சென்ற கடைசியாக எனக்கு கொடுத்து சென்ற ஒரு பெரிய விஷயம் அதுதான். ஏன்னா
எவ்வளவு நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் மன்னிப்பை மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். இந்த 7 பகுதிகளையும் நான் தரித்துக் கொள்ள வேண்டிய ஆடையினுடைய முழுமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இவைகளுக்கு மேலாக பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாம் இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த 7 ஆடையும் உடுத்திக் கொண்ட நிலைமையிலே, ஆடையினுடைய இந்த 7 பகுதிகளையும் உடுத்திக் கொண்ட பிறகு கடைசியாக நாம் அணியக்கூடிய ஒரு இடைக்கச்சை பெல்ட் போலதான் இருக்கிறது பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு என்று சொல்லியிருக்கிறது. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு. ஏனென்றால் அன்புதான் இதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அன்பு இருக்கும் இடத்திலே இது எல்லாமே வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இத்தகைய குணங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுமானால் நாம் கிறிஸ்துவை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவர்களாக திகழ முடியும். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவதற்கு பிரயாசம் எடுக்க வேண்டும். பிரயாசம் எடுக்காம இது சும்மா நடந்துறாது, தானா நடந்துறாது. ஆகவே இத்தகைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு நாம் கிறிஸ்துவை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். இந்த புதிய மனிதனை தரித்துக் கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த நிலைமையிலே நமக்கு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வசனம் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தவர் என்பதை நாம் அறிவோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அதை அறிய வேண்டுமானால் கிறிஸ்தவ விசுவாசிகளாகி நாம் ஒவ்வொருவரும் இந்த அன்பினாலே இப்படிப்பட்ட நிலைமையிலே அன்பாகிய பேழைக்குட்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உலக முறைமைகளிலிருந்து வேறுபட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டியது அவசியம். சில மனிதர்களுடைய வாழ்க்கையினால இந்த அன்பினாலே அவர்கள் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே கட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரியாக அவரிடத்திலிருந்து இந்த அன்பு வெளிப்படும். அந்த அன்பின் சுபாவத்தை நாம் மற்றவரிடத்துல வெளிக்காட்டுகிறவர்களாக இருப்போமானால் அன்பிலிருந்து இந்த மற்ற எல்லா குணாதிசயங்களும் நமக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். அந்த நிலைமையிலே நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை நாம் அடுத்த வாரத்திலே நாம் சிந்திக்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக காணப்படுகிற தோற்றத்தை அந்த 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 வெளிப்பாட்டை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் பூரணமான நிலைமையிலே அந்த புதிய மனுஷனை புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட அந்த மனுஷனை தரித்து கொண்ட நிலைமையிலே நாம் வாழுகிற வாழ்க்கை முறையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் ரொம்ப வேகமாக சில செய்திகள்ல வாரந்தோறும் கேட்கக்கூடிய செய்திகள்ல கேட்டிருப்போம். ஆனால் இதை ஒவ்வொன்றையும் பொறுமையாக நாம் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிருபங்கள் தோறும் இந்த காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆகவே எல்லா விசுவாசிகளும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் அவர் கருத்துள்ளவராக இருந்து இவைகளை எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த நிலைமையிலே நாம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதற்கு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவருடைய சாயலை வெளிப்படுத்தி காட்டத்தக்கதாக ஜீவிப்போம். கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்முடைய சகோதரர் தேவராஜ் அவர்கள் ஜெபம் செய்து கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். சகோதரர் தேவராஜ். கேக்குதா? கேக்குது. அன்பும் கிருபை நிறைந்த தந்தையே, நிரமியமான இரவேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை தாழ்த்தி உங்களை கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும் என்ற உடைய ஜீவ வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசி ஆகிய நாங்களும் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த தெய்வுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாமோ முடிய சாயலில நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழத்தக்கதான கிருபை தாருங்கப்பா ஆண்டவரே. அந்த 7 விதமான அந்த வஸ்திரம் ஒன்றுதான் சுவாமி, ஆனால் 7 விதமான ஆடைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் சுவாமி. அப்படிப்பட்ட எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை பூரண சற்குணமாகி அன்பை நாங்கள் தரித்து கொள்ளத்தக்கதான கிருபை தாரு. மனத்தாழ்மை ஆண்டவரே, அந்த இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிப்பு ஆண்டவரே, மன உருக்கம், இரக்கம், இவை அனைத்தும் சுவாமி
நாங்கள் எங்களது ஆக்கி கொள்ளத்தக்கதான கிருபை தாருங்கப்பா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணத்தக்கதான கிருபை தாருங்கப்பா. அருமையான எங்களுடைய ஊழியக்காரர் சொன்னது போல இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கத்தக்கதான கிருபை தாருங்கப்பா. செய்து நாங்கள் உண்மை போல முடி சாயலில வாழத்தக்கதான கிருபை தாருங்கப்பா. அப்பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு நடமாடும் வேத புத்தகமாக, நடமாடும் சுவிசேஷமாக நாங்கள் வாழத்தக்கதான அந்த வாழ முடியும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நாங்கள் அந்த குலேசர் நிருபத்தை குறித்து ஆண்டவரே நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்தீர் ஆண்டவர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றியோடு நாங்கள் வெறுமனே இந்த வசனத்தை இந்த காதில கேட்டு அந்த காதில விட்டுவிடாதபடி சுவாமி என்னுடைய இருதய பலகையில நாங்கள் எழுதி கொண்டு அதை ஒவ்வொரு நாளும் அதை கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாரு. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முடிய ஊழியக்காரை நீர் பலப்படுத்தி ஏற்ற வார்த்தை கொடுத்த தேவக்காக ஸ்தோத்திரம்பா. இணைப்புள்ள ஒவ்வொரு சகோதர ஆசீர்வதியும் அவர்களும் சார்ந்து ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாருங்க. நல்ல நித்திரை தாருங்க, ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் நேச பிதாவே, ஆமென். ஆமென். ஆமென்.